குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்வதற்காக பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டம் டெல்லியில் நேற்று மாலை நடைபெற்றது. சுமார் 1.5 மணி நேரம் நடந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த கட்சித் தலைவர் அமித் ஷா, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று அறிவித்தார். और अर्बन डेवलपमेंट मिनिस्टर श्री एम वेंकैया नायडू जी एनडीए की ओर से उपराष्ट्रपति पद के लिए प्रत्याशी होंगे. வெங்கையா நாயுடு தேர்வு குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு மிக பொருத்தமானவர் என்று ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட பொது வாழ்க்கையை கொண்டுள்ள வெங்கையா நாயுடுவை தமக்கு பல ஆண்டுகளாக தெரியும் என்றும், கடின உழைப்பும் கொள்கை பிடிப்பும் உடைய அவர் கட்சிகளை கடந்து அனைத்து தரப்பினரின் மதிப்பையும் பெற்றவர் என்று கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ், ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் ஆகியோருடன் பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதரவு கோரினார். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று முற்பகல் 11 மணியளவில் வெங்கையா நாயுடு தமது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இதையொட்டி தாம் வகித்து வந்த மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வருகிற 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வார்கள்.